வெல்கம் டு எஸ்எம்வி அகாடமிக் சேனல். இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். ஹிஸ்ட்ரியில் வந்து இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி, இந்தியாவில் தொழில் வளர்ச்சி எப்படி இருந்ததுங்கிறதுக்கு டெட்டு டிஎன்பிசிலாம் கேட்குற முக்கியமான கொஸ்டின். பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா என கூறியவர் யாருன்னா எட்வர்ட் பெயின்ஸ். இந்தியாவில் உள்ள மயிலாசனத்தை கண்டு வியப்படைந்த வெளிநாட்டு பயணி டவேர்னியர். ஷாஜகான் ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்த வெளிநாட்டு பயணி பெர்னியர் இந்தியாவில் எந்த அம்சத்தை கண்டு வியப்படைந்தார்? பெரும் எண்ணிக்கையிலான பொருட்களின் உற்பத்தி. பண்டைய இந்தியா எத்தொழிலில் இரண்டாம் இடம் இருந்தது? கைவினைத் தொழில். எதன் உற்பத்தியால் சௌராஷ்டிரா பெயர் பெற்றது? வெண்கலம். தகர தொழிற்சாலை முதலில் அமைந்தது வங்காளம். உலகின் புகழ்பெற்ற மஸ்லின் துணி எங்கு உற்பத்தி செய்யப்பட்டது? டாக்கா. இந்தியாவில் கைவினைத் தொழில் அழிவுற காரணம் பிரிட்டிஷார் தலையீடு. கைவினைத் தொழில் எனப்படுவது நெசவு மற்றும் மரவேலை, தந்தவேலை மற்றும் மதிப்புமிக்க கற்களை வெட்டுதல், தென் உலோக வேலை மற்றும் நகைகள் செய்தல், இவை அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கைவினைத் தொழில்னு பேர். பிரிட்டிஷார் இந்தியாவில் ஆட்சி செய்வதற்கு முன் இந்திய பொருளாதாரமானது எப்படி இருந்தது? சார்பு பொருளாதாரமும் கிடையாது, சுயசார்பு பொருளாதாரமும் இல்லை, காலனித்துவ பொருளாதாரம் கிடையாது, இவற்றில் எதுவும் இல்லை. பிரிட்டிஷார் பொருளாதார அடிப்படையில் இந்தியாவை எப்படி கருதினர்? மூலப்பொருள் உற்பத்தியாளர் சந்தையாக, இவை இரண்டுமே மூலப்பொருள் உற்பத்தியாளர் சந்தையாக கருதினர். ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்திய செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதுமே இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் என முதலில் கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஐரோப்பியர்கள் தேயிலை நிறுவனத்தை எங்கு துவக்கினர்? அசாம். ஆங்கிலேய ஆட்சியின் போது காபி தோட்ட சாகுபடி எங்கு நடந்தது? வட இந்தியா. இந்தியாவில் முதல் பருத்தி நூற்பாலை எங்கு நிறுவப்பட்டது? பம்பாய். கல்கத்தாவிற்கு அருகில் ரிஷ்ரா என்ற இடத்தில் 1855ஆம் ஆண்டு எந்த தொழிற்சாலை தொடங்கப்பட்டது? வாகன தொழிற்சாலை. இந்தியாவின் முதல் காகித ஆலை எங்கு துவங்கப்பட்டதுன்னா பாலிகஞ்சுங்கிற இடத்துல. ஜாம்ஜெட்ஜி டாடா என்பவரால் இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் எங்கு துவங்கப்பட்டது? ஜாம்ஷெட்பூர். இந்தியாவில் முதல் முறையாக நவீன எஃகு எங்கு தயாரிக்கப்பட்டது? குல்டி என்கிற இடத்துல. டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் எந்த ஆண்டு தேனிரும்பு உற்பத்தியை துவங்கியது? 1911. இந்திய தொழிற்துறை கூட்டமைப்பின் உறுப்பினராக உள்ள நிறுவனங்கள் சிறு நிறுவனங்கள், நடுத்தர நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள், இவை அனைத்தும். இந்திய அரசு எந்த ஆண்டு தொழிற்கொள்கையின் தீர்மானத்தின்படி அரசு தொழிற்துறையில் நேரடியாக பங்களிப்பு என முடிவு செய்தது? 1948. 1956ஆம் ஆண்டு தொழிற்துறை கொள்கை தீர்மானத்தின்படி தொழிற்துறை எத்தனை வகையாக வகைப்படுத்தப்பட்டது? 3 வகையாக. நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.